பள்ளி கல்வித்துறைக்கான நிதி, கோவை மதுரை மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். கூட்டத்தை தொடர்ந்து பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அளித்தார். இதன் பிறகு டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டுக்கான நிதி நிலுவை குறித்து பேசியதாகவும், செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை 8 வழிச்சாலையாக கோரியதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி ஒதுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், கோவை மதுரை பறக்கும் ரயில் திட்டம் மற்றும் கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க கோரியதாகவும் கூறினார். பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி ஏற்படுவது, அதேபோல கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது, மேலும் இபிஎஸ் கூறுவது போல் தான் வெள்ளை கொடியும் காட்டவில்லை, இபிஎஸ்ஸிடம் உள்ளது போல் காவி கொடியும் காட்டவில்லை என தெரிவித்தார். டெல்லி வரும்போதெல்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுவது வழக்கம் என கூறினார். வெள்ளை கொடியை காட்ட போகிறோம் சொன்னார். என்கிட்ட வெள்ளை கொடியும் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கொடியும் என்கிட்ட இல்லை.